அமித்ஷா டெல்லியில் விமானம் ஏறுகின்றார் என்றாலே திமுகவினருக்கு அச்சம் வந்துவிடுகிறது என திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உரையாற்றினார். 100 வார்டுகளை கொண்ட மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பில் ஏற்பட்ட பல கோடி ரூபாய் மோசடியை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை மாநகர் சார்பில் இன்று புதூர் பேருந்து நிலைய வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். திமுக அரசுக்கு எதிராக வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு ஏராளமான பாஜகவினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கண்டன உரையாற்றினார். அப்போது அவர் கூறியதாவது, தமிழகத்தில் ஒரு தவறு நடைபெறுகிறது என்றால் அதை சுட்டிக்காட்டுகின்ற கட்சியாக, அதை தடுத்து நிறுத்தக்கூடிய கட்சியாக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற அதிமுகவும் பாஜகவும் தான் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருந்து வருகிறது. காரணம், திமுக தலைவர் ஊரணியின் தமிழகம் வீடு வீடாக செல்கின்றனர். தோல்வி பயம் காரணமாக ரோட் ஷோ நடத்துகின்றனர். அமித்ஷா அவர்களை பார்த்தாலே திமுகவினர் பயப்படுகின்றனர். தமிழகத்துக்கு வருவதற்கு டெல்லியில் இருந்து விமானம் ஏறுகின்றார் என்று செய்தி கேட்டால் திமுகவினர் பயப்படுகின்றனர் என நயினா நாகேந்திரன் கூறினார். காங்கிரஸ் கட்சி காணாம போச்சு. திரும்ப அண்ணன் காணாம போனாரு. வைகோ ஐயா எங்கே போனாரு? 200 கோடி ஊழலில் 200 கோடி ஊழலில் யாருக்கு என்ன பங்கு? யாருக்கு என்ன பங்கு? ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே, பதவி விலகு, பதவி விலகு. இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் என்பதும் இன்றைக்கு மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், இன்றைக்கு திமுக தலைவர் ஓரணியில் தமிழகம், ஓரணியில் தமிழகம் வீடு விடா போறார், ரோடு ஷோ போறார். ஏன் போறார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. அமித்ஷா அவர்கள் என்னைக்கு மதுரைக்கு வந்து மீண்டும் ஒரு கூட்டணியை கடந்த 8ஆம் தேதி ஒரு பெரிய மாநாடு போல ஒரு கூட்டத்தை நடத்திவிட்டு சென்று விட்டாரோ, அமித்ஷா டெல்லியிலிருந்து பிளைட் தமிழ்நாட்டுக்கு ஏறுகிறார்னு சொன்னாலே ஒரு நடுக்கம் இருக்கு திமுக காரங்களுக்கு. இன்னைக்கு கூட பத்திரிகையில் இன்னைக்கு செய்தி வந்திருக்கிறது. அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது, ஆட்சி மாற்றம் வரப்போகிறது. அந்த மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிற தமிழக மக்களுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அட்வான்ஸா இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். ஓரணியில் தமிழ்நாடு யார் செய்யறாங்க? நம்மளுடைய முதலமைச்சர். முதலமைச்சருக்கு வேற வேலையே இல்லை. ஏன் வேலை இல்லை அப்படின்னா, இன்னைக்கு ஓரணியில் காவல் நிலையங்களில் மரணங்கள், லாக்அப் டெத். ஓரணியில் காவல் நிலையங்கள் லாக்அப் டெத். இன்னைக்கு ஓரணியில் தமிழகம், ஓரணியில் கள்ளச்சாராயம் விற்று கொண்டே இருக்கிறார். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா அதுக்கு 10 லட்சம் ரூபாய். ஆனா சாதாரணமா ஒரு ஆக்சிடென்ட் அதுல இறந்து போனா 3 லட்சம் ரூபாய். இப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, ஓ கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இன்னைக்கு. அந்த அளவுக்கு இந்த ஆட்சியினுடைய ஒரு பெரிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை. நமது பேராசிரியர் பேசும்போது சொன்னார்கள், தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை தவிர இன்னைக்கு தட்டி கேட்கின்ற வேற எந்த தவறையும் தட்டி கேட்கின்ற இடத்தில் யாரும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு யார் கூட்டணியில் இருக்கிறார்கள்? மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் இருக்கிறார். வேங்கவேல் பிரச்சனை என்ன என்று இதுவரையிலும் கேட்டது கிடையாது. வேங்கவேல் பிரச்சனை அப்படி நடந்ததா என்று கூட சந்தேகம் வந்திருக்கும் அவரு. ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார்.
ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் பரவாயில்ல. ஒருத்தர் உடைய சத்தம் போட்டிருக்கிற சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இடது கம்யூனிஸ்ட் முத்தரசன் அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு தவறு நடக்கும் போது தட்டி கேட்கிறார் என்று சொன்னால் அது ஒரு நல்ல விஷயமாகத்தான் இருக்கு. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில்